4 யுகங்கள் இருந்தது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். இப்ப என்ன நடக்கு? கலியுகம் நடக்கு. கிருதயுகத்தில் எப்படி முக்தி அடைந்தார்கள் என்று சொன்னால் தியானத்தின் வாயிலாக முக்தியை அடைந்தார்கள். திரேதாயுகத்திலே யாகத்தின் வாயிலாக முக்தியை அடைந்தார்கள். துவாபர யுகத்திலே அர்ச்சனையின் வாயிலாக முக்தியை அடைந்தார்கள். கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனத்தின் வாயிலாக முக்தியை அடையலாம் என்று பாபா நமக்கு வழிகாட்டுகிறார். நான் தழும்பேற இடையராத அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து போகும். அதை என்ன அழகாக நமக்கு வழிகாட்டுகிறார் பாருங்கள். சாதாரணமான வழிகாட்டுதல் இல்லை பெரியோர்களே. இந்த இதயம் இருக்கிறது பாருங்கள். இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அன்பு என்கின்ற அருமையான அந்த கழுத்திலே இறை நாமம், அந்த இதயம் தான் உனக்கு நிலமா. அந்த நிலத்துல அந்த இதயம் என்கின்ற கழுத்திலே இறை நாமம் என்கின்ற விதையை தூவு. பாபா சொல்றாங்க, இறை நாமம் என்கின்ற விதையை தூவி அன்பு, கருணை, ஈகை, இரக்கம் என்கின்ற நீரை ஊற்று. இந்த நீரை ஊற்றி பொறாம, காழ்ப்புணர்ச்சி, அடுத்தவர்களை கெடுத்து பேசக்கூடிய விஷயம், அடுத்தவர்களை நிந்திப்பது, கோபம், வஞ்சனை, லோபம், ஆணவம், கண்மம், கர்வம், இந்த களைகளை ஒண்ணு விடாம பிடிங்கிருங்கிறார். இதயம் என்கின்ற அந்த அற்புதமான களத்திலே இதயம் என்கின்ற நிலம் கரடுமுரடாக இருக்குமே, ஆனால் உன்னுடைய அன்பினால் நீ நீரை ஊற்றி அதுல என்ன விதைகளை தூவணும்? தெய்வ நாமம் என்கின்ற விதையை நீ தூவி இந்த களையெல்லாம் பொறாம, காழ்ப்புணர்ச்சி, கர்வம், நான் என்கின்ற அகந்த, மமகாரம் எல்லா களைகளையும் பிடுங்கி நீ வீசிட்டு ஒழுக்கம் என்கின்ற வேலி கொண்டு அந்த நிலத்தை நீ என்ன செய்யணும்? வேலியிட்டு காக்கணும். அப்படி நீ காத்தாய் என்று சொன்னால் மிக அருமையாக தியானம் என்கின்ற நறுமணத்தை வீசக்கூடிய மலர்கள் பூத்து குலுங்கும். அப்பேற்பட்ட மலர்களை மிக அருமையாக ஆனந்தத்தோடு உன்னால் அறுவடை செய்ய இயலும் என்று சத்திய சாய்பாபா நமக்கு சொல்கிறார். இதை விட ஒரு போதனை யார் கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். நாம் வாழ்ந்த காலத்திலே இப்படி ஒரு இறை அவதாரம் இந்த மண்ணுக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜென்மாந்திரத்தில் பிறந்த நாமெல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் யோசித்து பாருங்கள்.